அதுதான் சார். பிரதர் நீங்கள் கொடுத்துட்றீங்களா இல்லை நான் கொடுக்குவா? ரிலாக்ஸா இருங்க. அவ்வளோ சீன்லாம் இல்லை, நான் அடிக்கடி இந்த ஏரியா வந்து போறது தான். ஸோ அதனால ரிலாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். ஸோ ஆல்ரெடி வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால சேஃபாக எல்லாரும் வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ டாக்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். சேஃபாக இருங்க ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப நன்றி. ஸ்வீட் ஆர்ட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்காக நன்றி. அது உங்களுக்கான படம். ஸோ அதனால தியேட்டரில் போய் பாருங்க, கண்டிப்பாக யூ ஆல் வில் லவ் இட். ஓகே, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கான ஒரு அட்டெம்ப்ட் இது. அண்ட் கபடி நம்ம ஊர் கேம் அது. ஸோ நம்ம ஊரில் ரொம்ப ஹெல்தியான ஒரு கேம். நடுவில் ஒரு கோடு போட்டு ஆப்போசிட்டில் நின்று ஆரோக்கியமான சண்டைக்கான ஒரு கேம் அது. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ஐம் வெரி ஹாப்பி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றா கேதர் ஆகும்போது அங்கே இருக்க வைபும் சந்தோஷமும் வேறு. அதை இங்கே முழுசாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் இல்லை, எனக்கு சொன்னது 8 to 9. நான் 9 மணிக்கு இங்கே வந்துட்டேன். அப்படியா? ஆனால் எனக்கு இல்லை, சில் ஒரே நிமிஷம் அண்ணா பதில் சொல்றது யாருண்ணே? நான் தானே. தம்பி நான் பேசிக்கிறேன், விட்டுரு. அதனால தான் வந்துட்டேன் நான். இல்லை அப்படியா? இல்லை, எனக்கு ஈவெண்ட் டைமே வந்து 8 to 9 சொன்னாங்க. ஸோ மேக்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு நேரமாக வந்திருக்கேன். அப்படி ஒரு வேளை லேட்டாக இருந்ததுன்னா நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாம். பட் அந்த விஷயத்தில் அந்த சம்பவம் அந்த மாணவர்கள் யாரோ ஒருத்தர் கீழே வழக்கு வச்சு. ஆனால் ஏன்னா அப்படி பேசுறீங்க? அதனால தான் வந்தோடனே மைக் எடுத்து எல்லாம் பத்திரமா போங்கன்னு சொன்னேன் நான். சார் அதுக்கு மெடிக்கல் பேக்கப் எல்லாம் வச்சிருக்கேன். ஆம்புலன்ஸ் இருக்கு. இல்ல நாங்க தான் இல்ல அதற்கான இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. அண்ணா அதற்கான ஈவென்ட் நல்லபடியா முடிஞ்சது. அதை மட்டும் சந்தோஷமா. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே சேஃப்டிக்கான ஏற்பாடுகள் அண்ணா அதானே சேஃப்டிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. பின்னாடி அதான் அப்படி எதுவும் ஆகலை. பட் அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்கான அவங்களுக்கு தேவையான எல்லா செட்டிலும் இங்கே இருந்துச்சு தான். ஆமாம், அதற்கான எல்லா பேக்கப்புமே இங்கே இருக்கு. ஆனால் அந்த ஈவெண்ட்டோட பிளானு அதானே அந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். பிரதர் நீங்கள் கொடுத்துட்றீங்களா இல்லை நான் கொடுக்குவா? ஈவெண்ட்டோட டைமிங் பிளானாகவே 2.5 மணி நேரம் இருந்ததுண்ணே. ஹியூமன் ஃபார்மேஷன் பண்ணி முடிச்சு அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கும்ல,
அந்த டைம்லைன் 2.5 மணி நேரம், அதில் வந்து நான் 1/2 மணி நேரம் இருக்கணுன்றது பிளானு. ஸோ அந்த 1/2 மணி நேரத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி சூரியன் கொஞ்சம் நேரமாக ஏஞ்சி வந்துட்டாப்புலண்ணே. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளவுடாக இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் நான் சீக்கிரமாக வந்துட்டாப்புலண்ணே. அவர் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எது முடிவு பண்ணுறதா இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ட்ரெய்லர், சாங்கு இதெல்லாம் வச்சு ஒரு அசம்ஷன் இருந்திருக்கும் இந்த படம் என்ன மாதிரியான படம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன கருத்துக்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணி சிரித்து பார்த்துட்டு ஒரு படம் முடிஞ்சு வரும்போது ரொம்ப சந்தோஷமான கண்ணோட்டத்தோடு வெளில வர்றது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ ஸ்வீட் ஆர்ட் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். வெளில வரும்போது ஃபேமிலியாக ஹாப்பியாக வரலாம். அடுத்த அனுபவம் பொல்லாதது இன்னும் சீக்கிரமாக வந்துடும், அது ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தானே. நல்லது பண்ணுறவங்க முதலடி எடுத்து வச்சு வரும்போது அது நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன் நான். எனக்கு அரசியல்லாம் தெரியாது, அந்தளவுக்கு அனுபவமும் கிடையாது, அந்தளவுக்கு அறிவும் கிடையாது. ஸோ நமக்கு இந்த வேலையை பார்க்க தெரியும், அவ்வளோதான் நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த உங்கள் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி. நீங்களும் பத்திரமா பார்த்து போங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூ. தமிழக முதல்வர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆல் இண்டியா கபடி பீச் கபடி காம்படிஷனை இன்றைக்கு வருகின்ற மே 15, 16, 17 அன்று நடக்கவிருக்கின்ற காரணத்தினால் அதை வெளிப்படுத்தும் வகையில் குயின் மேரிஸ் கல்லூரியை சார்ந்த மாணவிகள் இன்று கபடி ஃபெஸ்டிவல் 2026-25 என்ற இந்த ஒரு மனித நின்று அந்த வடிவத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். முதலில் இந்த நேரத்தில் குயின் மேரிஸ் கல்லூரி மாணவிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இது கபடி திருவிழா, இன்றைக்கு தமிழர்களின் ஒரு விளையாட்டு, எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு மிக பிரம்மாண்டமாக இங்கே மெரினாவிலேயே கடற்கரை ஓரம் பீச் கபடி நடைபெற இருக்கிறது. அதற்கு எல்லோருக்கும் அது ஒரு விழிப்புணர்வு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, மாணவிகள் இன்றைக்கு இந்த மெரினாவை காலையிலிருந்து சுத்தம் செய்து இன்றைக்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்ல, இந்த கபடி திருவிழாவிலே மிகப்பெரிய வீரர்கள், பரிசு வென்றவர்கள், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாருமே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி மே 15, 16, 17 ஆகிய நாட்களில் கடற்கரையில் நடைபெற இருக்கின்ற உலக கபடி போட்டியை முன்னிட்டு இன்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக #QMC கபடி ஃபெஸ்டிவல் 2020-25 என்ற மனித வடிவத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஒரு விழிப்புணர்வு இது குறித்து ஏற்படுத்த வேண்டும் என்று முழுவதுமாக இதில் ராணிமேரி கல்லூரி மாணவியர் சுமார் 2500 பேர் பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் காலையிலிருந்து இந்த கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். ராணிமேரி கல்லூரியை பொறுத்த மட்டிலும் கபடி என்பது ஒரு மிக முக்கியமான விளையாட்டு. அதில் எங்களுடைய மாணவிகள் நிறைய சாதனைகள் புரிந்துள்ளனர். அந்த வகையில் இந்த நிகழ்வில் எங்களுடைய கல்லூரி மாணவிகள் மட்டும் பங்கேற்று பெருமை சேர்த்திருப்பதில் முதல்வராக எங்களுக்கு மிக பெருமை அளிக்கிறது. இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய கல்லூரி பேராசிரியர்கள், மாணவியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.